2015ல ஒரு நபர் இந்து மதத்திலிருந்து முஸ்லீம் மதத்திற்கு மதம் மாறினாரு. 2016ல அவரோட பேர வந்து கெசெட்லயும் மாத்திட்டாரு. ஸோ, இப்ப என்ன பண்றாரு அப்டின்னா, எனக்கு ஜாதி சான்றிதழ் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு, தாசில்தார்ட்ட அப்ளை பண்றாரு. நான் முஸ்லீமா மதம் மாறிட்டேன். எனக்கு லெப்பை முஸ்லீம் அப்டின்ற பேர்ல எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் குடுக்கணும் அப்டின்னு சொல்லும்போது, தாசில்தார் அத ரிஜெக்ட் பண்ணிறாரு. இவரு என்ன பண்றாருன்னா, ஹைகோர்ட்ல போய் அத ஒரு கேஸா போட்டு, இது மாரி எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்டின்னு சொல்லும் பொழுது, இதற்கு இடையில வந்து தமிழக அரசு 2024ல ஒரு ஜிஓ ஒண்ணு பாஸ் பண்றாங்க. அதுல என்ன அப்டின்னா, வேறு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர், குறிப்பா வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க முஸ்லீமா மதம் மாறிட்டாங்க அப்டின்னா, அவங்க முஸ்லீமாவா கருதப்பட்டு, அவங்க முஸ்லீம்ல உள்ள 7 பிரிவின் கீழ அப்டின்னா, 7 பிரிவுல ஏதாவது ஒரு பிரிவின் கீழ அவங்க சேர்ந்து கொள்ளலாம். அதுபோக அவங்களுக்கு வழங்க வேண்டிய 3.5 இடஒதுக்கீடு, அதாவது 3.5% இடஒதுக்கீடும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ ஒண்ணு பாஸ் பண்றாங்க. இத வைத்து என்ன பண்றாரு, இது மாரி தமிழக அரசு வந்து ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இத பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான், இப்ப ரீசென்ட்டா வந்து நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதனும், பாலாஜி அடங்கிய அமர்வு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அரசாணையை கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்ப வந்து வழங்கியிருக்கு. அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 7 பிரிவுல ஏதாவது ஒரு பிரிவுல சேர்க்கலாம். அத வந்து ஜமாத் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அத வந்து நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவர் மதம் மாறிட்டாரு. அதனால அந்த 7 சமூகங்கள்ல ஒருவரா வந்து அவரு வந்து மாறிடுறாரு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதுபோக எந்த சமூகத்துல இவர சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு சட்ட அடிப்படை இதுல வந்து இந்த ஜீவோல வந்து இல்ல. இது வந்து அரசியலமைப்புக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஜீவோவ வந்து கேன்சல் பண்றாங்க. ஸோ இத எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து சிறுபான்மையினருக்கு மீது தொடுக்கப்படுகிறதான வன்முறை அப்படின்னு சொல்லியும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை குறித்து கண்டிப்பா வந்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும். அப்பொழுது என்ன வாதங்கள வந்து வந்து தமிழக அரசு வைக்கணும் அப்படின்ற ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கீழ கமெண்ட்ல வந்து சொல்லலாம்.